எவ்வளோ ஈஸியாக வாய்ஸ் ஃப்ளோ வந்து வரும். செஸ்ட் வாய்ஸ், ஹெட் வாய்ஸ். இந்த எக்ஸசைஸ் கொஞ்சம் ஃபன்னாக இருந்தால் கூட இப்போ இதுலேயே நாம அக்காரம். இப்போ ஒரு சின்ன எக்ஸசைஸ் பார்க்கலாம். பாடும்போது வயிறிலிருந்து பாடணும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது எப்படி அப்படின்னு தெரியலையா? இந்த ஒரு சிங்கிங் டெக்னிக்கை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களோட உண்மையான வாய்ஸை நீங்க கண்டுபிடிக்கலாம். அதோட மட்டும் இல்லாம உங்களோட த்ரோட் ஸ்ட்ரெயின் ஆகாம பாட முடியும். நீங்க இந்த மாதிரி வயிறுல இருந்து எப்படி நம்மளோட வாய்ஸ் ப்ரொடியூஸ் ஆகி நம்மளால பாட முடியுது அப்படின்ற விஷயத்த கத்துக்கலன்னா நீங்க உங்களோட எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அதாவது நீங்க உங்களோட வாய்ஸை செஸ்ட்ல இருந்தும் த்ரோட்ல இருந்தும் புஷ் பண்ணி பாட பாட உங்களோட த்ரோட் ஸ்ட்ரெயின் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அந்த ஒரு ஸ்மூத்தான சிங்கிங்கை உங்களோட வாய்ஸை நீங்க உணரவே முடியாது. உங்களோட வாய்ஸ் டைப் என்ன, அதை எப்படி பயன்படுத்துறது, மேல் ஸ்ருதி ஃபீமேல் ஸ்ருதி அப்படின்னா என்ன, அதுக்கு இடையில இருக்க டிஃபரன்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத பத்தியெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா கீழே கமெண்ட்ல எஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய சிங்கிங் டெக்னிக்கை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க ஒரு சிம்பிளான விஷயம் செய்யுங்க. அதாவது நீங்க முதல்ல நல்ல பிரீத்திங்கை கத்துக்கணும். அதாவது சரியான முறையில எப்படி பிரீத் பண்றது அப்படிங்கிறத லேர்ன் பண்ணிக்கணும். ஒரு ஃபுல் பிரீத் கரெக்டா பண்ணும்போது அந்த மூச்சை நல்லா உள்ளிழுக்கும் போது உங்க வயிறு மேல் நோக்கி வரணும். அதே மாதிரி உங்களோட மூச்சு வெளியில விடும்போது அது உள்நோக்கி போகணும். அந்த மாதிரி சரியான முறையில பிரீத்திங் டெக்னிக்கை நாம லேர்ன் பண்ணணும். நான் நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருப்பேன். அதாவது நம்மளோட மூச்சை உள் வாங்கிட்டு வெளியில விடும்போது அது வாய்ஸா வெளில வருது அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கணும்னு. இப்ப உங்களோட வாய்ஸை ஒரு பலூன் மாதிரி நினைச்சுக்கோங்க. இப்ப நீங்க காத்து அந்த பலூனுக்குள்ள ஊதும் போது அந்த பலூன் நல்லா விரிவடையுது. அதே மாதிரிதான் நம்மளோட வயிறும் நல்லா காத்த உள்ளிழுக்கும் போது விரிவடையணும். அதாவது மேல் நோக்கி வரணும். இப்ப நல்லா ஊதுன பலூன்லயே நீங்க காத்த வெளியில எடுக்கும் போது நீங்க மேல இருந்து நீங்க அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு அதுல இருக்கக்கூடிய காத்து வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் வெளியில வரும். அது ஏர் ஃப்ளோ வந்து ஒரு சீரா இருக்காது. அதே நேரத்துல அந்த பலூனை கீழே நீங்க ப்ரெஸ் பண்ணும்போது அந்த ஏர் ஃப்ளோ வந்து ஸ்மூத்தா வந்து வெளியில வரும். அதே மாதிரி தான் நம்மளோட வயிறுல இருந்து வரக்கூடிய காத்து அதுல நாம பாடுறோம். இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த வாய்ஸ் த்ரோ பண்ணி பாடுங்க அப்படிங்கறத நான் நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன். அத இந்த மாதிரி மெத்தட்ல நீங்க யூஸ் பண்ணும்போது உங்களோட செஸ்ட் வாய்ஸ், ஹெட் வாய்ஸ் இதெல்லாம் எப்படி பயன்படுது அப்படிங்கறத உங்களால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். இதெல்லாம் விட்டுட்டு நீங்க த்ரோட்ல ஸ்ட்ரெயின் பண்ணி ஹை நோட்ஸுக்கும் லோ நோட்ஸுக்கும் நீங்க பாடிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட வாய்ஸ் தான் டேமேஜ் ஆகும். கொஞ்ச நேரம் பாடினாலுமே குரல் கரகரன்னு ஆற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு சின்ன எக்ஸசைஸ் பார்க்கலாம். அதாவது நீங்க மூச்சை உள்ளிழுக்கும் போது நல்லா ஏரை உள் வாங்கிட்டு அந்த ஏரை வெளியில விடும்போது இஸ் அப்படிங்கிற சவுண்டோட நீங்க உங்களோட வாய்ஸை ப்ரொடியூஸ் பண்ணணும். அதாவது உங்களால எவ்வளோ நேரம் ஹோல்ட் பண்ணி கரெக்டா சீரா அந்த இஸ் சவுண்டை கொடுக்க முடியுதோ அந்த மாதிரி நீங்க உங்களோட வாய்ஸை ப்ரொடியூஸ் பண்ணணும். அப்படிங்கிற சவுண்ட்ல இப்ப இந்த இஸ் சவுண்டையே நீங்க ஆவா நீங்க சொல்லி பார்க்கணும். இம் சவுண்டா சொல்லி பார்க்கலாம். அந்த மாதிரி. அதாவது சாவா கூட சொல்லி பார்க்கலாம். ஒரு நோட்டா கூட நாம இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணலாம். இப்ப இன்னொரு விதமான எக்ஸசைஸ் பார்க்கலாம். அதுக்கு உங்களுக்கு ஒரு டிஷ்யூ பேப்பர் வேணும். அந்த டிஷ்யூ பேப்பரை நீங்க உங்க ஹேண்ட்ல இப்படி பிளேஸ் பண்ணிக்கோங்க. நல்ல மூச்சை உள் வாங்கிட்டு நீங்க அதை வெளியில விடும்போது ஊதுற மாதிரி, அதாவது அப்படின்னு நீங்க செய்யணும். அப்படி செய்யும் போது உங்களோட ஹேண்டை இந்த மாதிரி கொண்டு வந்துட்டு நீங்க எந்த சப்போர்ட்டுமே இல்லாம இந்த டிஷ்யூ உங்க ஹேண்ட்ல நிக்கிற மாதிரி உங்களால எவ்வளோ நேரம் முடியுதோ அந்த மாதிரி செய்யலாம். நீங்க இந்த எக்ஸசைஸை
சுவர்ல கூட செஞ்சு பார்க்கலாம். அதாவது சுவர்ல எப்படி டிஷ்யூவை பிளேஸ் பண்ணிட்டு நீங்க ஊதும் போது அந்த டிஷ்யூ வந்து கீழே விடாம பார்த்துக்கணும். இந்த எக்ஸசைஸ் கொஞ்சம் ஃபன்னா இருந்தா கூட உங்களுக்கு இதனால உங்களோட பிரீத்திங் கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். நான் இதை கையில் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். அந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ நேரம் முடியுதோ அவ்வளோ நேரம் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணி நாம் நம்மளோட பிரெத்தை வந்து டெவலப் பண்ணிக்கணும். இப்போ சரிகம பதனசா ஒரு நோட்டாக எடுத்துட்டு கூட நாம் சா ரே கா மா பா தா நீ சா சா ரே கா மா பா அந்த மாதிரி ஒரு நோட்டா நாம இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும். இதை வந்து ஒரு தாளம் 2 தாளம் அந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணி நாம பாடி கூட ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஏற்கனவே நான் இதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்கை நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல தரேன். நீங்களும் போய் செக் பண்ணி பாருங்க. ஆ அப்படின்னு தொண்டையில பாடாம ஆ அந்த மாதிரி உங்களோட ஃபுல் அந்த வைப்ரேஷனும் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகணும். அப்போ வந்து உங்களுக்கு அந்த செஸ் வாய்ஸு ஹெட் வாய்ஸ் யூஸ் பண்ணும்போது கூட எப்படி அது யூஸ் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் உங்களால் புரிஞ்சுக்க முடியும். எவ்வளோ ஈஸியாக வாய்ஸ் ஃப்ளோ வந்து வரும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ இதுலேயே நாம் அக்காரம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ஒரு நோட்டாக நம்ம பாடி பார்க்கலாம். அதாவது ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ அந்த மாதிரி ஒரு நோட்டையும் நம்ம வாய்ஸ் த்ரோ பண்ணி பாடும்போது உங்களால் நல்லா ஃபீல் பண்ண முடியும். உங்களோட வாய்ஸ் எங்கேருந்து வருது, எப்படி அதை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். இதுக்கப்புறம் ஒரு ஸ்ருதியா நாம இன்க்ரீஸ் பண்ணி இதே மாதிரி மெத்தட்ல பண்ணும்போது நம்மளோட வாய்ஸ் ரேஞ்சும் இம்ப்ரூவ் ஆகும். இதுக்கு நான் கீபோர்டோட உங்களுக்கு இன்னொரு வீடியோல நான் இதை ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றேன்.